ஒரு நாளைக்கு 10 டீ கண்டிப்பா குடிப்பேன். எப்படின்னா ஹாய் டுடே. ஹாய் டுடே. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, தஞ்சாவூர்ல பெஸ்ட் டீ எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. தஞ்சாவூர் ஃபுல்லா போய் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அது எப்படியும் 1 வீக் தேவைப்படும். நம்ம ஒரே நாள் நம்ம இன்னைக்கு எடுக்கிறதுனால இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜோன், தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஓகே சில டீ கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க உள்ள டீ எப்படி இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் லைட்டா தான் குடிப்பேன் டுடே, நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிப்ப. அதுவும் கரெக்ட் தான். அதை நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சரி ஓகே. ஓகேயா? ஓகே லெட்ஸ் கோ. ஓகே போலாம். டீனா ஞாபகம் வருது. எனக்கு ஒரு ஆளை தெரியும். ஒரு நாள் ஃபுல்லா எப்படியும் ஒரு 10 டீ குடிக்கிறது நான் பார்த்திருக்கேன். தெரியும். அது யாருன்னு நான் சொல்ல டுடே. யாரு? நான் தான். எத்தனை டீ தான் குடிப்ப நீ ஒரு நாளைக்கு? நான் ஒரு நாளைக்கு 10 டீ கண்டிப்பா குடிப்பேன். எப்படின்னா நான் எங்க வீட்டுல இருக்கும்போது காலமே சீக்கிரம் எழும்புவோம். நான் சீக்கிரம் எழும்புறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா ஒரு பெட்ல ஒரு டீயை எடுத்துட்டு வரும் கண்டிப்பா. இப்போ அந்த டீ குடிச்சிட்டு அடுத்து எழும்பி வீட்டுல இருந்து ப்ரஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டீ. ஓகே. அது குடிச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அப்போ ஒரு டீ சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூடயே ஒரு டீ குடிப்பேனா, முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு டீ குடிப்பேன். திரும்ப ஒரு டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு முன்னாடியே எப்படி ஒரு 5 டீ நான் குடிச்சிடுவேன் கம்பல்சரி. மொத்தமா டோட்டலா கம்பல்சரி 5 டீ குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ குடிப்பேன்னா ஈவினிங் 5 o'clock கரெக்டா எனக்கு டீ கண்டிப்பா நான் அந்த டைம்ல குடிச்சே ஆகணும். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் டீ. அந்த டைம்ல ஒரு டீ குடிக்க வேண்டிய டைம்ல 2 டீ குடிப்பேன். ஓகேவா? 2 டீ கண்டிப்பா குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock ஆகும்போது திரும்ப ஒரு டீ குடிப்பேன். திரும்ப டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குவோம்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு டீ குடிச்சிட்டு தான் தூங்கவே ஆரம்பிப்பேன் நான். எப்படி உனக்கு நைட்டு தூக்கம் வருமா? எனக்கு அப்படி எல்லாம் நம்ம அப்படி பேசி இருந்த டைம்ல ஐஎன்ஆர் கஃபே வந்துருச்சு. சரி, இங்க போய் நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். நான் போய் வாங்கிட்டு வரேன் டீ எப்படி இருக்குன்னு. என்ன வேணும் டுடே உனக்கு? எனக்கு இங்க டீ ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தெரியும் உனக்கு இங்க டீ ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு டீ போதும். ஒரு டீ. ஸ்நாக்ஸ் இல்ல வேணாம், இப்ப வேணாம். அப்ப டீ மட்டும் குடி. ஸ்நாக்ஸ் குடிச்சா அப்புறம் வேற எங்கேயும் போய் டீ குடிக்க முடியாது. சரி, அப்ப நான் டீ வாங்கிட்டு வரேன். ஓகே போயிட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ சொன்னியா? ஸ்ட்ராங்கா வேணும்னு? ஆமா, சொல்லிதான் வாங்கினதா. ஃபர்ஸ்ட் டீ. ஆமா. சரி குடிக்குமா? டேஸ்ட் எப்படி இருக்கு? வண்டி பார்க்கிங் விடுறாங்க. சுகரும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு இது டிகாஷன் மீடியமாக தான் போட்டிருக்கு. உனக்கு தான் ரொம்ப நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு. உனக்கு எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு? சூப்பராக இருக்குது. டீனா என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கணும். சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ஓகே, மீடியமாக. நான் சுகர் கம்மியாக குடிப்பேன். ஆமாம், ஆனால் அப்போ தான் டீயோட உண்மையான டேஸ்ட் தெரிய வரும். சுகர் அதிகமாக போட்டால் சுகர் டேஸ்ட் மட்டும்தான் வரும். ஆமாம். பால் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. டீயில் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்குது. சுகரும் கரெக்டாக போட்டிருக்காங்க. அதை வீடியோ ஆனில் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் டீ. ஐஎன்ஆர் கஃபே. இங்கே வடையும் நல்லா இருக்கும். ஆமாம், வடையும் பஜ்ஜியும் நல்லா இருக்கும். ஆமாம், நீ நிறைய வடை சாப்பிடுவேன் இங்கே. ஆமாம். என்ன வடை? உளுந்து வடை நல்லா இருக்கும். ஒரு டீ எவ்வளோ விட இங்கே? 12 ரூபா விட. 12 rupees. ஆமாம், கரெக்ட், 12 rupees. ஓகே, பரவாயில்ல.
நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து அந்த டீ கடையில குடிப்பாங்க. நம்ம எப்ப போனாலும் கூட்டமா இருக்கும். நம்ம குடிச்சோம்ல டீ, ஆமா. இதுக்கு 10க்கு நீ எத்தனை மார்க் கொடுப்ப? நான் ஒரு 8 மார்க் கொடுப்பேன். 8? ஆமா. என்ன கேட்டினா நான் ஒரு 9.5 கொடுப்பேன். அப்படியா? எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ இது. ஓகே ஓகே. இந்த ஐஎன்ஆர் கஃபே இந்த ஸ்பாட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோட் இருக்குல்ல, ஆமா, அதுலயே நம்ம கொஞ்ச தூரம் வந்தோம்னா லெஃப்ட் சைட்லயே இருக்கு. ஓகே. பக்கத்துலயே லஸ்ஸி ஹவுஸ்னு ஒரு கடை இருக்கு. இன்னொரு ஃபேமஸான கடையும் கூட இருக்கு பக்கத்துல. ECI சர்ச்சும் இருக்கு அதுக்கு ரைட் சைடுல. ஓகே. நாசர் இடியாப்பு பாயா கடையும் பக்கத்துலயே தான் இருக்கு. அப்படிதானே? ரைட். அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு கடை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது இங்க அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி. டேஸ்ட் பார்க்குறியா? பேருக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி நல்லா தூக்கலாக இருக்குல்ல, தூக்கலாக போட்டிருக்காங்க. இங்கே பாரு நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு போல. இங்கே பாரு இதில் போட்டிருக்காங்க குவைத்து, துபாய், ஷார்ஜா. இவங்களுடைய ப்ராடக்ட் அது ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லி இவங்களோட தான். பாரு நெல்லை கருப்பட்டி காஃபி அவங்களோட தான், ஹெல்த் மிக்ஸு.